ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் காவேரியும் விஜயும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ விஜய் மௌனமாக கம்மன் இருக்காரு கோவமா. அதுக்கு காவேரி கேட்குறாங்க, ஆமாம் இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மேட்ரிமோனியில் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் தான். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், உங்களுக்கு ஏற்ற நல்ல பொண்ணாக கிடைப்பாங்க. உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உங்களுக்கு நல்லா தானே இருக்கும். அம்மா பாப்பாவுக்கும் ஒரு அம்மா வேணும்ல, அதனால தான் நான் அதில் ரிஜிஸ்டர் பண்ணேன். அதில் பார்த்து நீங்கள் எந்த பொண்ணு நல்லா இருக்கோ அதை பார்த்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க மேட்ரிமோனியெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் அக்கறை எடுத்து தான் நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதை விட்டுட்டு அந்த ப்ரொஃபைல்லாம் டெலீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. சரி, உங்களுக்கு எந்த பொண்ணு தான் பிடிக்கும் சொல்லுங்கள், எது மாதிரி பொண்ணு பிடிச்சிருக்குன்னு, உங்களுக்கு எதனா பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. அப்போ விஜய் எனக்கு உங்களை தாங்க பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் என் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கினீங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டதும் காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவம் ஏங்க எந்த தைரியத்தில்ங்க நீங்கள் என்னை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இவ்வளோ ஈஸியாக கேட்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சா போதுமா, உங்கள் குழந்தைக்கு பிடிச்சா போதுமா, எனக்கு பிடிக்க வேண்டாவா? ஆனால் நான் உங்கள் மேலே விருப்பப்படலை. நான் ஒரு கல்யாணம் ஆகாத ஆம்பளையை தான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும். முதல் முறையாக அவருடைய வாழ்க்கைக்கு போகிற பொண்ணு நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீங்கள் என்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எது பேசினாலும் எனக்கு அவர் ஒய்ஃபுக்கிட்டேயும் இவர் இப்படி தானே இருந்திருப்பாருன்னு தோணும். நீங்கள் ஆசையாக 4 வார்த்தை பேசினா கூட அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இப்படி தானே இவர் பேசியிருப்பாருன்னு நானே நினச்சிப்பேன். வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் ஒய்ஃபை வச்சு கம்பேர் பண்ணியே என் வாழ்க்கை போயிடும். அது மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆனால் நான் மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் தேவையில்லை, இங்கே பாருங்கள், யாரும் யாரையும் கம்பல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கூட தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, நான் உங்களை கம்பல் பண்ணேன்னா அப்புறம் என்ன, என்னை விட்டுருங்க, என்னால் எந்த பொண்ணையும் பார்க்க வரல அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அதெல்லாம் முடியாது, நான் உங்களை விட மாட்டேன், நான் ஒரு பொண்ணை பார்க்க கூட்டிகிட்டு போவேன், நீங்கள் வரலன்னா நான் உங்ககிட்டயே பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க காவேரி. உடனே பேச மாட்டேன்னு சொல்லவோ விஜய் காவேரி கூட போகிறாரு. ஒரு ஹோட்டலில் ஒரு பொண்ணை வர வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் அக்காவும் உக்காந்துட்ருக்காங்க. அப்போ காவேரி இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் போயிட்டு பில் பே பண்ணிட்டு வரோன்ட்டு காவேரியும் அந்த பொண்ணோட அக்காவும் போயிடுறாங்க எழுந்து. நீங்கள் 2 பேர் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு பேசுகிறாங்க, நீங்கள் ரொம்ப அம்சமாக இருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ப்ரொஃபைலில் உங்களுக்கு நான் லைக் கொடுத்த உடனே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு, விவாகரத்து ஆன பொண்ணு, இது மாதிரி தான் லைக் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுன்ற விஷயத்தையும் காவேரியும் சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்க்க ரொம்ப அம்சமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றே ஒன்று கேட்கலாமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பொண்ணு. என்னன்னு கேட்குறாங்கன்னா, அதாவது நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் டெய்லியும் நைட்டில் உங்கள் குழந்தை நம்ம கூட தான் படுத்து தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜய்க்கு சரியான கோவம் வருது. ஏங்க, என் குழந்தை என் கூட படுத்து தூங்காமல் வேறு யார் கூட படுத்து தூங்கும்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது மாதிரி மேனஸ் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்களுக்கு கோவம் மைண்ட் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பயங்கரமாக. திட்டுந்தோம் விஜய்க்கும் கோவம் உன்னெல்லாம் பார்க்குறதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணி வந்தேன் பாரு, என்ன சொல்ல நான் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்துடுறாருங்க விஜய். அந்த பொண்ணா கோச்சிக்கிட்டு காவேரியை பார்த்து, ஏங்க முதல்ல இவருடைய ப்ரொஃபைலில் மேட்ரிமோனி ப்ரொஃபைல்லேருந்து இவர் ப்ரொஃபைலை டெலீட் பண்ணுங்க, இல்லைன்னா இதே மாதிரி இன்னொரு நாள் என்ன மாதிரி ஒரு பொண்ணு அசிங்கப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. காவேரி இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோன்னு யோசிக்கிறாங்கங்க. இந்த கதை இன்னியோட இந்த இடத்துல முடியுது. நாளைக்கு இதனுடைய தொடரை பார்க்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.